குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசு அகாடமி டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 27, 2026 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்றே கிடைக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நேற்று வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு தின விழா வந்து பார்த்தீங்கன்னா கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருக்கு. அதில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். சரிங்களா? குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா சுமார் 90 நிமிடங்கள் நடைபெற்ற கொண்டாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பிய கவுன்சிலுடைய தலைவரான ஆண்டனியோ கோஸ்டா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பிய ஆணையத்தினுடைய தலைவரான உர்சுலா வான்டர் லெயன் வந்து பார்த்திங்கன்னா தலைமை விருந்தினராக வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கடந்த ஆண்டு சென்று திரும்பி அதாவது விமானப்படை குரூப் கேப்டனான சுபான்ஷி சுக்லாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அசோக சக்ரா விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இந்த குடியரசு தின விழாவில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு பகுதிகளை அங்கீகரிக்கும் விதமாக பார்வையாளர் மாடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நதிகளின் பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா வைக்கப்பட்டிருந்தது. பியாஸ், பிரம்மபுத்திரா, சம்பல், செனாப், கண்டாக், கங்கை, காக்ரா, கோதாவரி, சிந்து, ஜீலம், காவிரி, கோஷி, கிருஷ்ணா, மகாநதி, நர்மதை, பெண்ணையாறு, பெரியாறு, ராவி, சட்லஜ், தீஸ்தா, வைகை, யமுனை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பல நதிகளுடைய பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. சும்மா பார்வையாளர் மாடம், அதாவது சீட்டிங் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அந்தந்த ஒரு சில ஏரியாவுக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அணிவகுப்பை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கேட்ஸ் அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா புத்தி கூர்மை மற்றும் விழிப்புணர்வு மிக்க பறவைகள் மற்றும் தமிழகத்தினுடைய சிப்பிப்பாறை, கோம்பை, ராஜபாளையம் உள்ளிட்ட நாய்கள் தோட்டா துளைக்காத ஜாக்கெட்டுகள், கேமராக்கள், ஜிபிஎஸ் சாதனங்களுடன் சீராக அணிவகுத்து சென்று விருந்தினர்கள் உட்பட அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா வியப்புடன் பார்த்து ரசிச்சிருக்காங்க. இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்தது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்தது தமிழக அரசு சார்பில் உலக மகளிர் உச்சி மாநாடு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை 2 தினங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்குது. தமிழக அரசின் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் சார்பில் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் உலக மகளிர் உச்சி மாநாடு வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை 27, 28 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வைக்கிறார். ஓகேங்களா? மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அதாவது உலக வங்கியினுடைய மண்டல இயக்குனர் செம்மெட்டோ மற்றும் ஐநா பெண்கள் அமைப்பினுடைய பிரதிநிதியான காந்தா சிங், ஒருங்கிணைந்த நாடுகளின் வளர்ச்சி இயக்கம் அந்த இயக்கத்துடைய இந்திய பிரதிநிதி ஏஞ்சலியோ லூசிகி மற்றும் மொரிஷியஸ் தலைமை கொறடாவான நவீனா ராம்யாத், தொழில்துறை மற்றும் கல்வித்துறை, பெருநிறுவன சமூக பொறுப்பு திட்ட பங்காளர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இதில் கலந்துக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த 2 தினங்கள் வந்து பார்த்திங்கன்னா 11 கருப்பொருட்களின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமர்வு வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி நிலையங்கள் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வது தொடர்பான வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா 9 வழிகாட்டுதல்கள் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து அண்மையில் வழங்கியிருக்கிறது. தேசிய குற்ற ஆவண காப்பக தரவுகளின்படி இந்தியாவில் கடந்த 2023 வந்து பார்த்திங்கன்னா 1.27 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை செய்து கொண்டனர். அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 8.1% பேர் வந்து பார்த்திங்கன்னா 13,892 பேர், அதாவது 8.1% வந்து பார்த்திங்கன்னா 13,892 பேர் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களாக இருக்காங்க. இந்த மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை செய்து வருவது வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து வருது. கடந்த 2013 ஒப்பிடும்போது 10 ஆண்டுகளில் மாணவர்களை தற்கொலை செய்வது 65% வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 142வது தனக்கு வழங்கிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி 9 வழிகாட்டுதல்களை வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி ஜேபி பார்த்திவாலா வந்து பார்த்திங்கன்னா அரங்க மகாதேவன் அடங்கிய அமர்வு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்தது வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கங்கள், கோட்டை அமீர் நல்லிணக்க விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வீரதீர செயல்களுக்கான அண்ணா பதக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா வி சங்கர், இவர் வந்து பார்த்திங்கன்னா தீயணைப்பு துறையில் ஓட்டுநராக பணியாற்றாரு. பி சுரேஷ், எஸ் ரமேஷ்குமார் தீயணைப்பு வீரர்கள். தீயணைப்பு வீரர் பீட்டர் ஜான்சன் அவருடைய மறைவுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மனைவி ஜெஸ்ஸி வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது வந்து பார்த்தீங்கன்னா எம் கலிமுல்லா திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது வந்து பார்த்தீங்கன்னா ஜி வீரமணி தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். காந்தியடிகள் காவலர் பதக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பி நடராஜன் காவல் ஆய்வாளர் மத்திய நுண்ணுயிர் பிரிவு விழுப்புரம் மாவட்டம். சிறந்த காவல் நிலையங்கள் பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு முதல் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாநகர காவல் ஆய்வாளரான பி பூமிநாதன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காரு. இரண்டாம் பரிசு திருப்பூர் நகரம், இது கே பிரேமலதா காவல் ஆய்வாளர் வாங்கியிருக்காங்க. 3ஆம் பரிசு கோவை மாவட்டம் பி சின்ன காமனன் காவல் ஆய்வாளர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது வெற்றிகரமான இந்தியா இந்த உலகை மேலும் நிலைத்தன்மையுடன் ஆக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய ஆணையத்தினுடைய தலைவரான உர்சுலா வான்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை பற்றி பெருமிதமாக பேசியிருக்காங்க. தில்லியில் நடைபெற்ற 77வது குடியரசு தின விழாவில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு விருந்தினராக இவங்க வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது 2030ஆம் ஆண்டுக்குள் வந்து பார்த்திங்கன்னா 9.16 லட்சம் கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா வர்த்தகம் என்ற இலக்கை நோக்கி இந்தியா ரஷ்ய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையுடன் நடைபெற்று வருவதாக வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கான இந்திய தூதர் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற இந்த மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா?
அடுத்து கத்தார் தலைநகர் தோஹாவில் நடைபெற்ற WTD யூத் ஸ்டார் கண்டெய்னர் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தங்கம் வென்றிருக்கு. அண்டர் 15 பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வீரரான ஆகாஷ் ராஜவேலு மற்றும் மேற்கு வங்கத்தினுடைய ரிஷன் சட்பாத்யாயா இருவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியா சார்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி இந்த பதக்கத்தை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்ததாக கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளில் முதல் கட்டம் நிறைவடைந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஹரியானா அணி மொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கு. தமிழக அணி வந்து பார்த்திங்கன்னா 6 இடங்களை வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருக்கு. ஓகேங்களா. அடுத்ததாக அமெரிக்க பொருட்களை QR குறியீடு மூலம் கண்டறிந்து அவற்றை புறக்கணிக்கும் விதமாக வந்து டென்மார்க் நாட்டில் புதிய செயலி வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. டென்மார்க் கட்டுப்பாட்டில் உள்ள கிரீன்லாந்து தீவை கைப்பற்றியது முயற்சிகளை வந்து அதிபர் மேற்கொண்டதன் விளைவாக வந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. அதோட முக்கியம் மியான்மரில் நடைபெற்ற பொதுத் தேர்வில் இராணுவத்தின் ஆதரவு பெற்ற யூனியன் சாலிட்டாரிட்டிக் அண்ட் டெவலப்மெண்ட் கட்சி அந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான இடங்களை வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றியிருக்கு. கடந்த 2021 ஆங் சாங் சூகி அவர் தலைமையிலான மக்களாட்சி கவிழ்க்கப்பட்டு இராணுவம் வந்து அதிகாரத்தை கைப்பற்றுச்சு. அதன் பிறகு 5 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடத்தப்படுது. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தில்லியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா அணிவகுப்பு நடத்துவாங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா வளமிகு மந்திரம் தற்சார்பு இந்தியா என்னும் கருப்பொருள் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய வாகனங்கள் வந்து தயாரித்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த கருப்பொருள் ரொம்ப முக்கியம். அடுத்தது மாபெரும் தமிழ் கனவு திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கான பயிற்சி பட்டறை நடத்துவதற்கு 1.08 கோடி வந்து பார்த்திங்கன்னா நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மண்ணின் சிறப்புகளை இளையதலைமுறைக்கு எடுத்துக்காட்ட வந்து கருத்தரங்கு மாதிரி நடத்துறது, ஆணையரின் கருத்துரு கவனமுடன் ஆய்வு செய்த அரசு வந்து பார்த்திங்கன்னா மாபெரும் தமிழ் கனவு திட்டத்தின் கீழ் 1500 ஆசிரியர்களுக்கான பயிற்சி பட்டறை நடத்துவதற்காக அமைதியும் அதற்கான செலவினுக்காக ஒரு நிகழ்ச்சிக்கு 7,56,250 வீதம் வந்து 12 நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீடியோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.